ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. ஹஜருல் கஸ்வத் என்னும் கல் பற்றி அறிந்து கொள்வோம். ஹஜருல் ஹஸ்வத் கல் நம்மில் பலரும் இதை பற்றி அறிந்து இருப்போம். நம்மில் இதனுடைய முழுமையான வரலாற்று அறியாமல் இருப்போம். அதனாலே இதன் மீது நிறைய கட்டுக்கதைகள் கூறுவார்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஹஜருல் ஹஸ்வத் கல் என்பதன் பொருள் கருப்பு கல் என்பதாகும். இந்த கல் காபாவின் தென்கிழக்கு மூலையில் பதிக்கப்பட்டுள்ளது. ஹஜருல் ஹஸ்வத் கல்லை அல்லாஹ் ஏதோ ஒரு காரணத்திற்கு பூமிக்கு இறக்கியுள்ளான். ஏன், என்ன காரணம் என்பதற்கு சஹீஹான ஆதாரம் எதுவும் கிடையாது. ஹஜருல் ஹஸ்வத் கல்லை அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹஜருல் ஹஸ்வத் கல் சொர்க்கத்திலிருந்து இறங்கியதாகும். இது பாலை விட வெண்மையானதாகும். ஆதமுடைய மக்களின் பாவங்கள் அதை கருப்பாக்கிவிட்டன. நூல் திருமிதி 877. ஹஜருல் ஹஸ்வத் கல்லின் சிறப்புகள். ஹஜருல் ஹஸ்வத் கல்லை நாம் தொடுவதால் அல்லது முத்தமிடுவதால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மனிதர்கள் அந்த அளவுக்கு அதிகம் பாவம் செய்வதன் காரணமாகத்தான் பாலை விட வெண்மையாக இருந்த ஹஜருல் ஹஸ்வத் கல் கூட கருப்பு நிறமாக மாறிவிட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஹதீஸின் மூலம் ஹஜருல் ஹஸ்வத் கல்லை நாம் தொடும்போது நம்முடைய பாவங்கள் கருப்பாக மாறுவது போன்று தான் நம்முடைய உள்ளமும் பாவம் செய்ய செய்ய கருப்பாக மாறிவிடுகிறது. பின்பு பாவம் செய்வதில் இன்பமும் மார்க்கத்தில் பெரும்போக்குத்தனம் ஏற்பட்டுவிடும் என்பதை இந்த ஹதீஸ் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஹாஜிகள் காபாவை தவாப் செய்யும் ஹாஜிகள் முதலில் ஹஜருல் ஹஸ்வத் கல் இருக்கும் இடத்திலிருந்து தவாப் வலம் வருதல் செய்ய ஆரம்பம் செய்வார்கள். இயன்றால் ஹஜருல் ஹஸ்வத்தை தொட்டு முத்தமிடட்டும். இயலாவிட்டால் தூரத்திலிருந்தே ஹஜருல் ஹஸ்வத் கல்லை நோக்கி கைகளால் சைகை செய்தும் தவாபை தொடங்குவார்கள். நூல் புகாரி 1603, திருமதி 793. ஆனால் இன்று அல்லாஹ் பாதுகாக்கணும், சண்டை போட்டுக்கொண்டு ஹஜருல் ஹஸ்வத் கல்லை முத்தமிட செல்கின்றார்கள். சிலர் நெரிசலில் மயக்கம் முற்று விடுகின்றார்கள். இன்னும் சிலர் மரணம் அடைந்து விடுகின்றார்கள். ஆனால் இந்த அளவுக்கு கடுமையாக போராடி ஹஜருல் ஹஸ்வத் கல்லை தொடவோ மற்றும் முத்தமிடவோ இஸ்லாம் நமக்கு கூறவில்லை. இயன்றால் செய்யலாம், இல்லை என்றால் தூரத்தில் இருந்து கூட ஹஜருல் ஹஸ்வத் கல்லை நோக்கி சைகை செய்து கொண்டால் போதுமானதாகும். ஹஜருல் ஹஸ்வத் கல் என்பது பெரிய கல்லாகும். இது கண்ணாடி போன்ற தன்மை உடையது. கஸ்வா என்கிற பகுதியை ஷியாக்களின் ஒரு பிரிவிரென கரமியாக்கள் சில காலம் ஆட்சி செய்து வந்தன. இவர்கள்தான் மஸ்ஜித் ஹராமுக்கு உள்ளே நுழைந்து யுத்தம் செய்து மக்களிடையே கலவரத்தை ஏற்படுத்தி ஹஜருல் ஹஸ்வத் கல் இருந்த இடத்தில் இருந்து அதை பெயர்ந்து எடுத்து விட்டார்கள். பின்பு தாங்களின் ஆட்சி செய்யும் பகுதிக்கு எடுத்து சென்று விட்டார்கள். இந்த ஷியாக்கள் மற்றும் கரமியார்கள் பொறுத்தவரை காபா என்பது தூய்மையான அல்லது மதிப்புக்குரிய இடம் அல்ல. அதனால் தான் காபாவின் உள்ளேயே இவ்வாறு செய்தார்கள். ஹிஜ்ரி 319 ஹிஜ்ரி 339 வரை சுமார் 20 ஆண்டுகள் கரமியாக்களிடம்தான் ஹஜருல் ஹஸ்வத் கல்லை வைத்து இருந்தார்கள். 20 ஆண்டுகளாக மக்காவில் ஹஜருல் ஹஸ்வத் கல் இருக்கவில்லை. அதன் பின்பு ஷியாக்கள் எடுத்து ஹஜருல் ஹஸ்வத் கல்லை உடைத்து விட்டார்கள். பின்பு முஸ்லிம் சமூகம் கரமியாக்கள் உடன் போரிட்டு ஹஜருல் ஹஸ்வத் கல்லை திரும்ப எடுத்தார்கள். அப்போது அது 8 துண்டுகளாக உடைந்து இருந்தது. உடைந்து போன ஹஜருல் ஹஸ்வத் கல்லின் 8 பகுதிகளில் பெரியது பேரித்தம்பழம் அளவு பெரியதாக இருக்கும். மற்றவைகள் பேரித்தம்பழ கொட்டை அளவுக்கு சிறியதாக இருக்கும். ஹஜருல் ஹஸ்வத் கல்லை இதன் பின்பு யாரும் மீண்டும் எடுத்து சென்று விடக்கூடாது என்பதற்காக காபாவுடன் சேர்த்து வைத்து பதித்து விட்டார்கள். அதற்கு பாதுகாப்பாக இருக்க அதை சுற்றி வெள்ளி கவசம் போன்று ஒன்றை அதை சுற்றி ஏற்படுத்திவிட்டார்கள். நாம் வெளியே இருந்தால் பார்த்தால் முழுவதும் கருப்பாக தெரியும். பலர் இதன் ஹஜருல் ஹஸ்வத் கல் என்று எண்ணிக்கொள்வார்கள்.
ஆனால் உண்மையில் அது கிடையாது. மாறாக அதன் உள்ளே நாம் தொட்டு பார்த்தால் பேரித்தம்பழம் அல்லது பேரித்தம்பழம் கொட்டை போன்று நமது கைகளில் தெரியும். அதன் உண்மையான ஹஜருல் அஸ்வத் கல்லாகும். படத்தில் குறியிடப்பட்டு உள்ள கற்கள் மட்டும்தான் ஹஜருல் அஸ்வத் கல்லாகும். மறுமை நாளில் சாட்சி கூறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாமத் நாளில் பார்க்கும் 2 கண்கள் கொண்டதாகும், பேசும் நாவு கொண்டதாகும். ஹஜருல் அஸ்வத்தை அல்லாஹ் எழுப்புவான். யார் இதை முத்தமிட்டாரோ அவருக்காக அது சாட்சி கூறும். நூல் இப்னு மாஜா 2944 மற்றும் திருமதி 961. முஸ்லிம்கள் கல்லை வணங்குகிறார்களா? சில மாற்ற மதத்தினர் கேட்கும் கேள்வி, முஸ்லிம்கள் ஒரே இறைவனை வணங்கும் போது ஏன் கல்லிற்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று. முதலில் ஒரு உண்மையான முஸ்லிம் ஹஜருல் அஸ்வத் கல்லை புனிதமாக வணங்கத்துக்குரிய ஒன்றாக எப்போதும் கருத மாட்டான். அதை ஒரு வணங்க பொருளாக பார்க்கக்கூடியவன் உண்மையான முஸ்லிமாக இருக்க மாட்டான். பின் எதற்காக ஹஜருல் அஸ்வத் என்னும் கல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்றால், காபாவை தவாப் செய்ய சுற்றி வருவதற்காக ஒரு துவக்க அடையாளமாகவே ஹஜருல் அஸ்வத் கல் உள்ளது. முஸ்லிம் பொறுத்தவரை அது ஒரு கல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சிறப்பு தவிர்த்து அதனால் எங்களுக்கு எந்தவித நலவும் அல்லது தீங்கும் அந்த கல்லால் செய்து விட முடியாது. அதனால் தான் உமர் அலி அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். உமர் அலி ஹஜருல் அஸ்வத் அருகில் வந்து அதை முத்தமிட்டு விட்டு, நீ தீங்கோ நன்மையோ அளிக்க முடியாத ஒரு கல் தான் என்பதை நான் நன்கறிவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை காணவில்லை என்றால் உன்னை நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்றார்கள். நூல் புகாரி 5597. அது ஒரு கல். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிடவில்லை என்றால் உமர் அலி அவர்கள் இவ்வாறு செய்து இருக்க மாட்டார்கள். உமர் அலி இவ்வாறு கூற காரணம், பித்அத் புதுமை ஏற்படும் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்தவர்கள். அதனால் இவ்வாறு கூறினார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.